மேயர்ங்கிறது ரொம்ப அதிகாரம் படைத்ததுமா. ஆனால் மக்களுடைய பொதுநலனில் ஆர்வம் கொண்டிருக்கும். போட்டி யாருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். களத்தில் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. சர்க்கார்னு ஒரு திரைப்படம் எடுத்தார். அந்த திரைப்படத்தில் மடிக்கணினி போட்டு உடைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நலத்திட்ட மாணவர்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறாரு. இந்த மடிக்கணினி உடைச்சதுக்கு அவர் கொள்கைக்கும் முரண்பாடு இருக்குது. தவறான ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். ஒரு ரியல் ஹீரோவாக நினைக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் எடப்பாடியார் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்க. எந்த தகுதியை வச்சு ஒரு தலைவனை செலக்ட் பண்ணணும்? அனுபவம் உள்ளவரான்னு பார்க்குறாங்க. சில நேரத்தில் ஒரு நிர்வாகத்தில் மிகச்சிறந்தவராக இருந்தாங்களா அப்படின்றத பார்க்குறாங்க. டிஎம்கே மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏதாவது அடிப்படை தேவைகளையோ திட்டங்களையோ எதையும் நிறைவேற்றவில்லை, முன்முடிவு. அவங்க தந்தை பேரில் ஒரு லைப்ரரியை கொண்டாந்தாங்க. அதுவும் முறையான லைப்ரரியாக பல்வேறு ஊழல் காரணத்துக்கு அது சிறப்பாக செய்யப்படவில்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் மக்களுக்கு செய்யலாம், மாணவர்களுக்கு செய்யலாம், பெண்கள் பாதுகாப்புக்காக செய்யலாம்னு ஐடியா வச்சுருக்கீங்க? முதல்ல இங்கே மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு தொழிற்சாலை வரணும். திருச்சியில் பெல் இருக்கிற மாதிரி, கோயம்புத்தூரில் பல்வேறு இருக்கிற மாதிரி மதுரையை பொறுத்த வரைக்கும் மெல்ல வளர்ந்து ஒரு தலைவருக்குரிய தகுதி அடைஞ்சிருக்கிறார். அதில் சந்தேகம் இல்லை. மிகப்பெரிய ராஜதந்திரியாகவும் இருக்கார். தான் நினைச்சதை சரியான முடிவு எடுக்கிறார். கட்சியை காப்பாற்றுறதுல ஒரு முக்கியமாக இருக்கார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில், அம்மா இல்லாத நேரத்தில் இந்த முறை இந்த கூட்டணி சரியான கூட்டணி. ஒரு தீய ஆட்சியை இறக்குவதற்கு ஒரு அற்புதமான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையிட்டது. அந்த ஆணையை நிறைவேற்ற தவறிவிட்டார். நிறைவேற்றியிருந்தால் இப்போ எல்லாம் சரியாக நிறைவேற்ற தவறினது அரசாங்கமும் இந்து சமய அறநிலையத்துறையும். ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலைக்கு சரி தீமையாற்ற விடாமல் தடுத்துட்டாங்க. ஒரு சிலர் என்ன காரணம், அதனால் அதை தடுத்துட்டாங்கன்றதில் இப்போ மக்கள் திமுக அரசு மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு வீடாக வர்றேன், எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறோம், பிரிச்சு கொடுக்குறோம், வெற்றியை தேடித்தரோம் என்று சொல்லி அன்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அறிவிச்சவரை இளையராஜா உங்க ஊருக்காரரு என் கூடயே வர்றாரு. ராக்கப்பண்ண வரோம். 20 வருஷம் அவர் நல்லதாடு செஞ்சுட்டு தான் இருக்காரு. வேணும்ன்றது கொடுப்பாரு. இப்போ திருவிழா கும்பிட்டாலும் 50,000 1 லட்சம் கொடுப்பாரு. நல்லது கெட்டது பார்ப்பாரு. பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பாரு. இப்போ பிள்ளைகளுக்கு அப்புறம் அந்த எங்கள் மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் சேலை எடுத்து கொடுப்பாரு. எங்கள் ஊரில் என்ன இருந்தாலும் அவர் தான். சீலையிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் சட்டை சீலையிலேருந்து நல்லெண்ணா திங்க நாளைக்கு எதுக்கும் எடுத்து கொடுப்பாரு. கோயில் குளத்துக்கு அவர் தான் பொறுப்பு, அவர் தான் எல்லாம் செய்வார். 60 வருஷம் 60-70 வருஷம் அரசியல்வாதி அனுபவம் உள்ளவர், சிறந்த வேட்பாளர். அதனால தான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறோம். நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு ஒரு முன்னுரிமையாக இருக்காரு. நம்ம சொந்த ஊருக்காரரு. இன்ன வரைக்கும் கடைசி நம்மளுக்கு ஒரு முன்னுரிமையாக இருக்காரு. அதுபோக நம்ம அண்ணன் முயற்சி இருக்காரு. அவர் வழியில் நம்ம எல்லாமே போயிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்ன வரைக்கும் இப்போ கடைசி நம்ம பையனுக்கு கபடி மேட்ச் விளாண்டுருக்காங்க. எல்லாத்தையுமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. பார்த்தீங்கன்னா 2021 16 to 21 வரைக்கும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் நம்ம மருத்துவ படிப்புக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்மளோட திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 2 மாத காலங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது நம்ம இந்த ஆட்சி வந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். நாங்கள் ரெட்டலை தான் போடுவோம். நாங்கள் 30 வருஷமாக ரெட்டலை தான் போட்டிருக்கோம். எப்பயும் அப்படி தான் போடுவோம். இவர் 60 வருஷம் அனுபவம் உள்ளவர். எல்லாத்துக்கும் மேயராக இருந்தவர். மதுரை மாநகர மேயராக இருந்தவர். ஏற்கனவே எம்பியாகவும் இருந்தார். நியமன எம்பியாகவும் இருந்தார். வடக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாகவும் இருந்தார். இந்த தொகுதி எம்எல்ஏ 5 வருஷமாக இருந்திருக்காரு. மீண்டும் இவர் தான் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, முன்னாள் எம்பி, முன்னாள் மேயர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பா அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நன்றா இருக்குமா. இப்போ பார்த்தா எலெக்ஷன் நாட்கள் நெருங்கிருச்சு. மக்களை நேரடியாக டெய்லி சந்திச்சுட்டு இருக்கீங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? மக்களுடைய வரவேற்பு மிக ஆர்வத்தோடு இருக்குமா, எழுச்சியோடு இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, நம்முடைய செஞ்ச பணிக்கா இல்லை நம்முடைய அருமையான கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய நல் முயற்சிகளுக்கு ஒரு ஆர்வம் உத்வேகம் காட்டுகிற மாதிரி அந்த எழுச்சி எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு கிராமத்துலேயும் நகர்ப்புறத்துலேயும் 2 பக்கமே மிக சிறப்பான வரவேற்பு கிடைக்கிறாங்க. எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நல்லது கிடைக்குது. இப்போ மக்கள் நிறைய குறைகள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் தொகுதி அப்படின்னு சொன்னாலே உங்களை தெரியாதவங்க யாருமே கிடையாது. மக்கள் எந்த மாதிரியான குறைகள்லாம் உங்ககிட்ட சொல்கிறாங்க? ஏற்கனவே மக்களுடைய அடிப்படை தேவைகள் தான் எப்பயுமே இருக்கும். ஒரு வளர்ச்சி அடைய சில தேவைகள் இருக்கும்.
அதனை போன்று எல்லாருக்கும் போகும்போது சில இடங்களில் குடிநீர் பிரச்சனை சிறப்பாக இருக்குது, சில இடங்களில் இல்லை. சாலை ரோடுகள் நன்றாக இருக்குது, சில இடங்கள் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மாறி மாறி நன்றாக இருக்கிற இடங்கள் சரி, நல்லா இல்லாத இடங்களை மீண்டும் வரும்போது சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில இடங்களில் கல்வி நிலையை பற்றி மேல்நிலை பிள்ளையாக மாற்றுங்க, என்ன உயர்நிலை பிள்ளையாக மாற்றுங்க அப்படின்னு பொதுவான கோரிக்கைகளும் நல்ல கோரிக்கைகளையும் கேட்குறாங்க மக்கள். அடிப்படை தேவைகளை பற்றி சில தேவைகளையும் ட்ரைனேஜ், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமையடையில் வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகமான கோரிக்கைகள் அந்த மாதிரி கோரிக்கைகள் தான் வருது, ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் வருது. எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்துட்டு எப்பயும் பார்த்த எலெக்ஷன் கிடையாதுயா, இந்த தடவை வந்திருக்க எலெக்ஷன் மக்களுக்குள்ள யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கே வந்து ஒரு திக்குமுக்கு ஆடிய நிலைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியல. ஒரு முடிவு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த ஆட்சி ஒரு தவறான ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். ஒரு ரியல் ஹீரோவாக நினைக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் எடப்பாடியார் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்க. ஒரு எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய பல்வேறு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததில் மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இருக்குது. ஆகவே திருப்பி மீண்டும் அந்த ஆட்சி அதிமுக ஆட்சி வர வேண்டும், எடப்பாடியார் வர வேண்டும் என்ற எண்ண உணர்வுகளோடு ஒரு முடிவோடு இருக்க மாதிரி. ஏன்னா இருக்கிற ஆட்சி மேலே மிகுந்த வெறுப்போடு இருக்கிறாங்க. ஓகே, அது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை, ரொம்ப காலந்தாழ்த்தி சிலதை செய்கிறாங்க, தேர்தல் காலத்துக்காக செய்கிறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் விளைவாக தான் அறிவியல் எடப்பாடியார் மீண்டும் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் சொன்னீங்க, தேர்தலுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. எந்த தகுதியை வச்சு ஒரு தலைவனை செலக்ட் பண்ணணும்? இல்லை, தகுதி ஒரு நேரம் அவருடைய நடவடிக்கைகள், ஆற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருந்தது. இன்றைக்கு அதுவும் அவர் தகுதியானவரா, கொஞ்சம் மக்கள் நிர்வகிக்கக்கூடியவரா, அனுபவம் உள்ளவரான்னு பார்க்குறாங்க. சில நேரத்தில் ஒரு நிர்வாகத்தில் மிகச்சிறந்தவராக இருந்தாங்களா அப்படின்றத பார்க்குறாங்க. இல்லை தனக்காக சுயநலம் மட்டும் அதிகமாக இருக்கவங்களா. சில நேரம் அரசியலில் சொல்லுவோம் பொது நலத்தில் சுயநலம்னுவோம், பட்டு சில பேர் இந்த சுயநலமாக இருப்பாங்களோ, முழுக்க சுயநலமாக இருக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் வந்துக்கும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இயற்கையாக அவங்கள அறியாமல் வரும். அந்த மாதிரி இப்போ சுயநலமற்ற ஒருவர் ஒரு கட்சியை பொதுவாக கொண்டு போகக்கூடியவர், கொஞ்சம் ராஜதந்திரத்தோடு மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவர் தலைமையை எதிர்பார்க்குறாங்க. இப்போ காலகட்டத்தில் முந்தி ஒரு இருக்க தலைவரை விட இப்போ கொஞ்சம் சிறப்பாக செயல்படணும். ஒரு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு தன்னுடைய நடைமுறைகளை சிறப்பாக பயன்படுத்தணும். வெறும் எதிர்ப்பை மட்டும் வச்சு பண்ண முடியாது. இன்றைக்கு எல்லா அணுகுமுறை இருக்குது. அணுகுமுறை என்பது மிக முக்கியமானது. அந்த அணுகுமுறை சிறப்பாக இருந்தால் நம்ம மக்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வகையில் ஒரு மக்களுடைய நல்ல அணுகுமுறையும் அனுபவமும் வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிற காலகட்டம் அது. ஓகே, டிஎம்கே ஆட்சியிலையும் ஏடிஎம்கே ஆட்சியிலையும் மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், கட்டுமானமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இதில் டிஎம்கே என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சுருக்காங்க, மக்களுக்கு அது சரியாக போய் சேரலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, டிஎம்கே மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அடிப்படை தேவைகளையோ திட்டங்களையோ எதையும் நிறைவேற்றவில்லை, முன்முடிவும் இல்லை, எதுவுமே பண்ணலைங்க. எதுவும் பண்ணலை. சரி, அவங்க செஞ்சது ஒன்று அவங்க தந்தை பேரில் ஒரு லைப்ரரியை கொண்டாந்தாங்க. அதுவும் முறையான லைப்ரரியாக பல்வேறு ஊழல் காரணத்துக்கு அது சிறப்பாக செய்யப்படவில்லை. ஆனால் அதிமுக காலத்தில் குறிப்பாக எடப்பாடி காலத்தில் பல்வேறு திட்டங்களை செஞ்சாங்க. அதுதான் இவர் ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே திறந்தாங்க. உயர்மட்ட பாலங்கள்லாம் மாண்புமிகு எடப்பாடியார் இருக்கும்போதே, முதலமைச்சர் இருக்கும்போதே அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன. அதை முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் தான் உயர்மட்ட பாலங்கள். இந்த மெட்ரோ இதில் கூட அவங்க முறையாக அவங்க தகவல் கொடுக்கல. வேறு பெரிய திட்டங்கள் எதுவும் இங்கே கொண்டு வந்த மாதிரி தெரியல. டைடல் பார்க்கு இன்னும் பணியை ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி ஐடி பார்க்கும் தொழில் ரீதியாக சில திட்டங்களை கொண்டாந்தாலும் எல்லாம் தென் மாவட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாம் தூத்துக்குடி தான் போதே தவிர மதுரையை சுற்றி எந்த தொழிலும் இது வரைக்கும் வரல. ஒதுக்கப்பட்ட சின்ன தொழில்கள் கூட அங்கே இன்னும் தென் மாவட்டங்கள்ன்ற போர்வையில் தூத்துக்குடி பக்கம் தான் போகுது, இங்கே வரல. ஆக அது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாட்சியோ இல்லை மதுரைக்கு திட்டமிட்டு செயல் திட்டம் கொடுக்கணுமோ அப்படின்ற உயர் எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால செயல்பட முடியாதனால மதுரை இன்னமும் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொழில் ரீதியாகவும் சரி, ஏனைய பகுதிகளிலும் சரி, இன்னும் வளர்க்கான சாலைகள் அமைத்தல். ஏன்னா நாங்கள் இருக்கும்போது தான் ஸ்மார்ட் சிட்டி வந்தது. அப்போ சாலைகள் பண்ணோம், பில்டிங் கட்டினோம், அதுக்கு எத்தனை இது பண்ணோம். பட் இவங்க அதுக்கு வந்த பிறகு பெரிய திட்டங்கள் வரல. மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் இருக்குல்ல, அதை பராமரிக்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்பும் இல்லை. அந்த வழியில் திமுக மிக பலவீனமாகத்தான் மதுரையை பொறுத்து இருக்கிறது. அதில் தவறுக்கு குற்றச்சாட்டுகள் ஆளாயிடுச்சு. அது இங்கே இருக்கிற அமைச்சர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய மோதலின் காரணமாக மதுரை மாநகராட்சியை தன்னுடைய புகழை இழந்து நிற்கிறது. ஐயா, இந்த கேள்வியில் என்ன ஐயானா,
சட்ட ஒழுங்கு, டிஎம்கே ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த ஆட்சியின் மீது வைக்கப்படுகிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? உண்மைதான். பெண்கள் மீது பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. பணிகளுக்கு போய்ட்டு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தை போயிட்டு வருன்னா திரும்பி வர வரைக்கும் தாய் அவங்க காத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பய உணர்ச்சி அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதன் காரணமாகவே ஒவ்வொரு தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோ இல்லை வேறு வேலைக்கு போயிட்டோ ஆசிரியர்கள் திரும்பி வர வரைக்கும் வந்துட்டாங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் தவறுகள் நடக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா போதை வஸ்துகள் ஒரு காரணமாக இருக்கலாம். மிகப்பெரிய காரணம் அதுதான். அடுத்த காரணம் சுதந்திரமாக அவங்க குற்றவாளிகளை நடமாட விட்டுறாங்க. குற்றம் செய்கிறவங்களை இப்போ ஜாமீன் எடுக்கலாம்னா 90 நாளுக்கு தண்ணி கொடுத்தா 30 நாளே கூட ஜாமீனில் வெளியே வந்துடுறாங்க. அது சில நேரம் அண்டி இன்ஃப்ளூயன்ஸ் எப்படியோ ஒரு இது பண்ணி வந்துடுறாங்க. அதனால் குற்றவாளிகளுக்கு மேலும் மேலும் குற்றம் செய்கிற காரணத்துக்கு இந்த அரசு பாதுகாப்பாக இருக்குது. ஆகவே பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாததுல ஒரு உண்மையான சூழ்நிலையாக இருக்கிறது. அண்ணாமலை ஐயா அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தார். அப்போ அவர் பேசும்போது, அந்த பரப்புரையும் போது பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா மதுரை டெம்பிள் சிட்டி, கோயில்கள் நகரம் அப்படின்னு சொல்வது போய் மதுரை ஒரு குப்பை நிறைந்த நகரம், குப்பையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் அதிகபட்சமான குப்பைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் பேர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா? உண்மைதான். இது தூய்மை நகர் என்ற பெயர் பெற்ற மதுரைக்கு இன்றைக்கு இந்த அசுத்தமான நகர் என்ற பட்டியலில் முதல் பட்டியல் வந்து விட்டது. எப்படி தூய்மை நகர் முதல் பட்டியல் வந்தோ அதே போன்று அசுத்தமான நகர் முதல் பட்டியல் வந்து விட்டது. ஆக இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்னும் மீண்டும் அதை சுத்தமான நகராக மாற்றுவதற்கு, அவர்களுக்கு குறை சொல்வதை விட இந்த நகர் மாறுவதற்கும் இன்னும் புகழோடு பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு அதே கோவில் மாநகரம் எல்லாருக்கும் இணையான அந்த தமிழ் மாநகரம் கண்டிப்பாக இந்த ஒரு சூழ்நிலை மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதற்கு ஒரு மாற்றம் இன்றைக்கு இருக்க இந்த மாநகராட்சியுடைய தவறான செயல்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், அதோடு நிர்வாக திறமையின்மை இரண்டும் தீர்வுகளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறோம். அன்றைக்கு இந்த கோவில் நகரம் மீண்டும் கண்டிப்பாக தூய்மையான நகராக மாறும். பொருளாதார ரீதியாக வரி வருவாய் இன்றைக்கு வரி இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற குப்பை அகற்ற மாட்டோம், குப்பையை போட்டுட்டு குப்பை வரி போட்டிருக்கிறாங்க. பன்றிக்கு கூட நாய்க்கு கூட எல்லாருக்கும் வரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வரி போட்டும் கூட அது தூய்மை இல்லாத நகரமாக இருக்கிறதுனால மக்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கிறது. இப்போ ஐடியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் மக்களுக்கு செய்யலாம், மாணவர்களுக்கு செய்யலாம், பெண்கள் பாதுகாப்புக்காக செய்யலாம்னு ஐடியா வச்சுருக்கீங்க? சாதாரணமாக இந்த தொழில் வளர்ச்சி முக்கியம். ஐடி இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு வேணும். இது முக்கியமான அத்தியாவசியமானது. இந்த திட்டங்களுக்கு படித்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முதல்ல இங்கே மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு தொழிற்சாலை வரணுமா. கவர்மெண்ட்லேருந்து ஒரு தொழிற்சாலை வந்தால் தான் அதுக்கப்புறம் தனியார் சொல்லத்தில் இப்போ இருக்குது. இதுவரை இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த திருச்சியில் பெல் இருக்கிற மாதிரி, கோயம்புத்தூரில் பல்வேறு இருக்கிற மாதிரி மதுரையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சார்பாக எந்த தொழிற்சாலையும் இல்லை. அது ஐடிக்கு படித்தவங்க எல்லாருமே மதுரையிலேருந்து வேற ஊருக்கு தான் போகிறாங்க. ஏன் மதுரைக்குள்ளே ஐடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் ஒரு பில்டிங்ஸோ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே கொண்டு வரல? என்ன காரணம்? ஒரு காலகட்டத்தில் திமுக அரசு இருக்கும்போது இங்கே தொழிலதிபர்கள் ஐடிக்காரங்க மதுரைக்கு தொழில் கொண்டு வரதுக்கு பயந்தாங்க. என்ன காரணம் ஐயா? காரணம் இங்கே வன்முறை அதிகமாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அதுக்கு திமுக துணை நின்றுச்சு. அதிமுக வந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இப்போ ஒரு அமைதியான சூழ்நிலை வந்தது. அது மீண்டும் அதே சூழ்நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறனால தான் அவங்க வர்றதுக்கு திட்டம் போட்டால் கூட மதுரைக்கு வர வாய்ப்பு இல்லை. இனிமேல் அந்த ஒரு நல்ல சூழ்நிலை வருவதற்கான இந்த கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. திமுக ஆட்சிக்கு வந்தாலோ இங்கே ஆளுமை இருந்தாலோ எல்லா மக்களும் வர தொழிலதிபர்களோ இல்லை ஐடிவிங்கில் கொஞ்சம் பெரியவங்களோ யோசனை பண்ணுறாங்க மதுரைக்கு போகணுங்களாம். அந்த யோசனையை மாற்றுறது என்ன, இது கோவில் நகர் வேறு, கலாச்சார நகர், சுற்றுலா பயணிகள் வர்றாங்க, எல்லாம் வராங்க. அந்த சூழ்நிலை இப்போது இடையில கொஞ்சம் மாறிச்சு. திருப்பி அது சூழ்நிலை உருவாகிற சூழ்நிலை வாய்ப்பு வந்ததுனால மக்கள் அதே இருக்காங்க. ஆனால் இனி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஐடி மாணவர்கள் இங்கேயே இப்போ வர்றதுக்கு இப்போ கொஞ்சம் வாய்ப்புகள் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க. சின்ன சின்ன தனியார் நிறுவனங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளாக பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு ஊரில், இந்த ஊரில் பிறந்திருக்கேன், மதுரையில் பிறந்திருக்கோம், எங்கள் ஊரில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தானே அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வேறு ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், எல்லாம் இந்த இடத்துல ஒரு டெவலப் ஆனால் தானே நல்லாயிருக்கும். அதிமுக அதுக்கான முன்னெடுப்பு என்ன மாதிரி எடுத்திருக்கு? இந்த ஊரில் இருக்கவங்க வெளியூர் போனதை விட இந்த ஊருக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த மதுரையை தேடி ஐடி ஊழியர்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகணும்னு நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம்.
நீங்கள் சொன்ன மாதிரி மதுரைக்காரங்க வெளியூர் போகிறது பெரிய விஷயம் இல்லை. வெளியூர்லேருந்து கூட சென்னையிலேருந்து கூட இனி மதுரைக்கு போவோம், அங்கே நல்லா இருக்கு ஐடி அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரணும். அதுக்கு எடப்பாடியார் தான் வரணும், முதலமைச்சராக வரணும். நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் அதில் கவனம் செலுத்துவோம். அந்த கவனத்தில் கண்டிப்பாக வந்து மதுரை ஒரு நல்ல நகராக, ஐடி நகராக, கோவில் மாணவர் மட்டும் இல்லை, கலாச்சார பண்பு நல்ல இதே போன்ற ஐடியுடைய மாணவர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பு. மதுரையை பொறுத்த வரைக்குமே குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கியா? குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப வருஷங்களாக மக்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறதா ஐடியா வச்சுருக்கீங்க? இல்லை, இப்போ குடிநீர் பிரச்சனையாக நாங்கள் எங்கள் காலத்திலே மேயராக இருக்கும்போதே ஒரு தீர்மானம் போட்டு லோயர் கேம்ப்லேருந்து குழாய் மூலம் தண்ணி கொண்டு வந்து திட்டமிட்டு அது இப்போ செயல்படுத்தப்பட்டு வீடு இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்குண்ணே. அதில் முறைப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனக்கு இப்போதைக்கும் போதிய அளவு குடிநீர் கிடைக்கிறது. ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் இன்னும் முழுசாக அடையாமல் மக்கள் பாதாள சாக்கடை தான் முன்னுரிமைங்க. குடிநீர் பிரச்சனையை விட பாதாள சாக்கடை பிரச்சனை தான் ரொம்ப அதிகம். அது குடிக்கிற தண்ணியில கலந்துருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன கேட்டால் முறைப்படி 1928 போடப்பட்ட சாலைகள், அது புதிதாக அந்த பாதைகள் குழாய் வடிவங்கள் உருவாக்கப்படுமேனால் டோட்டலாகவே புதுசாக மாற்றணும். அந்த மாதிரி சொல்ல வரும்போது இந்த மாதிரி இப்போ தவறுகள் வருவதற்கு தவிர்க்க சான்சஸ் இருக்குங்க. மதுரை மாநகராட்சியை சுற்றி பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, சொத்து வரி முறைகேடு. 200 கோடி முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேயர் அவர்களை வந்துட்டு அவர் கணவர் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா? இது வந்து மாநகராட்சி மக்கள் வரி பணத்தை இப்படி எப்படி வரி சாதாரணமாக புத்தகத்தில் எல்லாம் திருடுவாங்க. பட் இது கம்ப்யூட்டர் முறையில் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் திருடினதா அந்த செய்தி வரும்போது மிக வினயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட முறைகள் இருந்துச்சுன்னா இது அதிக அளவில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 200 கோடியில் இது 2000 கோடியாக கூட போகலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு இந்த மாநகராட்சி இன்றைக்கு ஆளாயிருக்கிறது. அவர் மேயரும் நிர்வாக திறமையற்ற காரணத்தில் அவர் கணவரும் குற்றத்துக்கு நேரடியாக தலையிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு இதுக்கு அப்புறமும் கூட மண்டல தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் வந்து இன்னும் முழுக்க குற்ற விசாரணை இன்னும் முழுமையாக உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இது வரைக்கும் நடத்தாமல் அப்படியே எஃப்ஐஆரோட போட்டு வச்சுருக்கிறாங்க, பெயில் விடலை. அதுக்கான முழுமையான தீர்வு கண்டால் தான், ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சா தான் இனி வருகிற காலத்தில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லேருந்து மக்கள் வந்து சரியாக நிற்க முடியும். ரெண்டாவது வந்து அடுத்து அந்த மேயர் ராஜினாமா பண்ணால் கூட மக்களுக்கு வந்து ஊழல் கட்டுறதுக்காக அந்த மேயர் பண்ண பிறகு அடுத்த மேயரை உருவாக்கி மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கணுமா? இவ்வளோ ஒரு வருஷம் ஆக போது இன்னும் அடுத்த மேயரை உருவாக்க முடியல. துணை மேயருக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் இந்த மக்களுடைய கோரிக்கை வைக்க மதுரை மாநகராட்சி ஒரு அனாதையாக இருக்க மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். மக்கள் பூராமல் ஒரு அனாதை உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய தெரியுது. இது வந்து ஒரு அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கணும். இது மாநகராட்சி ஊழல் என்பது மாநகராட்சியில் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு உரிய அலுவலர் அதிகாரம் படைத்தவர் வேணும். அது இந்த அரசு அதை நியமிக்க தேர்தல் நடத்த முடியல. அவங்களால நல்ல ஒரு அடையாளம் காண முடியல. அவங்க அந்த கட்சிக்குள்ளே யார் எடுத்தாலும் இந்த மாதிரி இருக்குது. திமுகவுக்குள்ளே இந்த மேயரில் இந்த கவுன்சிலர் இன்னொரு கவுன்சிலர் போட்டால் அதே சூழ்நிலை. ஆகவே அவங்களால இக்கட்டான சொல்ல யாரையும் பண்ண முடியாமல் இக்கட்டான சொல்லி சிக்கி தவிக்கிறாங்க. அதனால இதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல நேரம் உருவாகும். நீங்களும் மேயராக இருந்திருக்கீங்க. மேயர் அப்படிங்கிற பொசிஷன் எவ்வளோ முக்கியமானது மக்கள் மத்தியில்? மேயருங்கிறது ரொம்ப அதிகாரம் படைத்ததுமா. ஆனால் மக்களுடைய பொதுநலனில் ஆர்வம் கொண்டு இருக்கணும். அந்த நல்ல ஆர்வம் கொண்டு இருந்தால் மிகச்சிறப்பாக அந்த பதவிக்கென்று ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்லெண்ணம் இருக்கும். அந்த மேயருக்கு உரிய தகுதிகள், ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற மேயர்களுக்கு மிக அதிகமான மரியாதை இருக்குதுன்னு நம்ம எல்லாம் படிக்கிறோம், பேசுகிறோம். அதே மாதிரி இந்த தமிழகத்தில் இருக்கிற மேயர்களும் ஒரு தங்களுக்கென்று உரிய இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் முயற்சி மதுரையை பொறுத்த வரைக்கும் நம்ம இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு மன திருப்தி. மக்களுடைய குறைகளை நிவர்த்தித்தேன், மக்களோட நேரடியாக சந்தித்தோம். அதில் பல்வேறு பிரச்சனைகளை திருப்திகரமாக செஞ்சோம். கோரிக்கைகள் வந்து கொண்டு தான் இருந்துச்சு. அத்தனையும் நிறைவேற்றுகிற மனச்சாட்சியோடு திருப்தியோடு இருந்தோம். மிகப்பெரிய குறைபாடுகளை யாரும் என்று சொல்லலை. பழகுவதற்கு நீவராக இருக்குது. பல பேர் விஐபியில் பழகக்கூடிய சாதாரண மக்கள்லேருந்து உயர்மட்ட மக்கள் வரைக்கும் பலருக்கு மேயர் பதவி என்பது ஒரு அற்புதமான பதவி. என்ன ஆகவே அந்த பதவி அனுபவத்தில் நான் என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு நன்றி. சிறப்பு. திருப்பரங்குன்றம் தொகுதி அப்படின்னு சொன்னாலே திருப்பரங்குன்றம் முருகனின் முதலாம் படை வீடு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சிக்கந்தர் சாவடி பிரச்சனை டிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு ஒரு விளக்கு போடுறதுக்காக வந்ததுயா. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே ஆட்சியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த ஆட்சியின் சீர்கேடு அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை இதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? இது முழுக்க திமுகவின் தவறு. அந்த திமுக அரசின் தவறுமா? சரி. அதிகாரிகளும் காவல்துறையும் அவர்கள் தடுக்க மேலிருந்து பல உத்தரவுகள் வந்ததன் விளைவாக இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்லாமியர்கள் யாரும் தடுக்கலை. இங்கே நல்லுறவோட தான் இருந்தாங்க எல்லாரும். பிரச்சனை இல்லை. இங்கே அப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லாத சூழ்நிலையில் இதை உருவாக்கி விட்டாங்க. திமுக
பக்காவாக உருவாக்கி விட்டாங்க. அது அவங்க சிறுபான்மை மக்களை ஓட்டு வாங்குவதற்காக இல்லை என்ன காரணத்திற்காக ஒரு குறுகிய நோக்கத்தோடு இதை உருவாக்குவதற்கு முழுக்க முழுக்க அரசு தான் காரணமே தவிர வேறு மக்களை குற்றம் சாட்ட முடியாது, வேறு மதத்தை குற்றம் சாட்ட முடியாது. ஒரு நியாயமான என்ன நடக்க வேண்டுமோ இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். அவங்க என்ன நியாயமான சொல்லுவாங்களோ அதை அமுல்படுத்திட்டு போகிறதுல இவங்களுக்கு இது ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கே ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க. ஒரு முடிவு வர இது ரொம்ப வருஷமாலாம் போகலாமா? இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அதனால ரொம்ப வருஷம் மற்ற இது மாதிரி போகல. இப்போ வந்த காரணத்தினால உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை இட்டது. அந்த ஆணையை நிறைவேற்ற தவறிவிட்டால், நிறைவேற்றியிருந்தால் இப்போ எல்லாம் சரியாக நிறைவேற்ற தவறினது அரசாங்கமும் இந்து சமய அறநிலையத்துறையும். அவங்க நிறைவேற்றியிருந்தால் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. நிறைவேற்றுவதற்கு அவங்களே போட்டு குழப்பம் பண்ணி அவங்களா ஒரு சிந்தனை, கற்பனை சிந்தனையில் அதை தடுத்து முனைவு தான் இன்றைக்கு இந்த இஷ்யூ மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை மக்கள் எப்படி பார்த்தாங்கய்யா? இந்த பிரச்சனை அவங்கவுங்களுக்கு மனநிலைக்கு தகுந்தபடி வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலைக்கு சரி தீமையற்ற விடாமல் தடுத்துட்டாங்க. ஒரு சிலர் என்ன காரணம் இல்லை இதுக்கான தீமையற்றுன்றது ஒரு இந்து நடைமுறைப்படி ஒரு சாதாரண நிகழ்ச்சின்னா இறையுணர்வோடு கூடிய நிகழ்ச்சி. அதனால் அதை தடுத்துட்டாங்கன்றதுல இப்போ மக்கள் திமுக அரசு மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அது உண்மை. ஓகே ஐயா, நீங்கள் வந்துட்டு எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, அம்மா இருக்கும்போதும் இருந்திருக்கீங்க, இப்போ எடப்பாடி ஐயா இருக்கும்போதும் இருந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு எம்ஜிஆர் ஐயா பார்க்கும்போது ஐயா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க, தலைவர் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. அம்மாவை பார்க்கும்போது ஒரு ஆளுமை, அவங்கள பார்க்கும்போது அம்மா அம்மா அப்படின்னு பார்ப்பீங்க. எடப்பாடி ஐயாவுக்கும் உங்களுக்கும் பார்த்தா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரே ஏஜாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கீங்க. எப்படி ஐயா பார்ப்பீங்க அவரை? நீங்கள் எந்த பார்வையில் பார்ப்பீங்க? தலைவர் அப்படிங்கிற பார்வையில் பார்ப்பீங்களா, இல்லை நம்மளோட இருக்கிற ஒரு சக மனிதர் அப்படின்னு பார்ப்பீங்களா? எந்த பார்வையில் நீங்கள் அவரை? இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சாதாரணமாக தலைவராக உருவாகிறது வேற, சரி என்ன மெல்ல மெல்ல தலைவராக உருவாகிறது வேற. தலைவராக வந்து இப்போ எம்ஜிஆர் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் வந்து திரைப்படத்தில் நடித்தார், கொடை கொடுத்தாரு, மக்கள்கிட்ட வரும்போதே தலைவராக வந்துட்டார். அம்மா வந்து ஆளுமை திறனோட வந்தாங்க, 9 முள்ள பேசுகிறாங்க, தலைவராக. இவரை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு தலைவருக்குரிய தகுதி அடைஞ்சிருக்கிறாரு. அதில் சந்தேகம் இல்லை. மிகப்பெரிய ராஜதந்திரியாகவும் இருக்கார். தான் நினைச்சதை சரியான முடிவு எடுக்கிறார். அதை எந்த தலைவரும் எடுக்க முடியாத முடிவுகளை, நிறைவான முடிவுகளை சரியான முடிவெடுத்து என்ன முடிவெடுக்கிறாரோ அதில் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. அதே ஒரு தலைமைக்குரிய தகுதி. அதோடு மட்டுமில்ல, தன்னை சுற்றி இருக்கவங்கள வளர்க்க பழகிட்டார். தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு இதோட திறமையோட வந்து வளர்க்குறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அரவணைத்து போகிறாரு, எண்ணங்களை சிறுவட்டு பண்ணுறாரு. அதனால தலைவர் மாதிரி உருவாகிறது, தலைவராக இருக்கிறது வேற, தலைவரை மாதிரி உருவாகிறது வேற. தலைவராகி உருவாகிட்டார் அவர். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த தலைமையை நாங்களாம் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இதுதான் தலைமை. ஏன்னா 65 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். யாருமே அந்த மாதிரி எல்லா வகையிலும் பண்ணிகிட்டு இருக்கோம். இது சிறப்புக்குரிய தலைமையாக தான் இப்போ அவர் இருக்கிறாரு. ஏன்னா அவர் உதாரணம், அந்த அதே அம்மாட்ட இருக்க ஆளுமை திறன் அவர்கிட்ட வந்துருச்சு. எங்களுடைய கூட்டணி கட்சிகளை உருவாக்குவதிலும் சரி, தான் எடுத்த முடிவுகளில் நிற்பதும் சரியான முடிவாக எடுக்கிறாங்க. எடுத்த முடிவு சரியான முடிவாக கட்சியை காப்பாற்றுறதுல ஒரு முக்கியமாக இருக்கார். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில், அம்மா இல்லாத நேரத்தில், அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கணுன்றதுக்காக அதை வடிவமைப்பதில் மிகச்சிறந்த சிற்பி அவர். ஐயா, இந்த கேள்வி ஒன்று கேட்குறையா, நடுவில் பார்த்தா வந்து பிஜேபிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரும் தலைவர்கள், பிஜேபியில் இருந்த பெரும் தலைவர்களே சொன்னாங்க, அதிமுகவுக்காக நாங்கள் ஜன்னல் கூட திறந்து வைக்க மாட்டோம், எந்த கதவும் திறக்கப்படாது, அவங்க வேற நாங்கள் வேறன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தேர்தல் நெருக்கத்தில் பார்த்தா கூட்டணியில் வந்துட்டாங்க. இந்த கூட்டணி இறுதி வரை நீடிக்குமா, இல்லை இந்த எலெக்ஷனுக்காக மட்டும்தானா? இல்லை, இந்த கூட்டணி சொல்லி இறுதி வரை நீடிக்காதுன்னு விமர்சனம் போக வேண்டியில்லை. எங்களுடைய நோக்கம், இலக்கு என்ன? ஒரு தீய சக்தி ஆட்சிப்படத்தில் இருக்குது. அந்த ஆட்சிப்படத்தில் தீய சக்தியை இறக்க வேண்டும். அதுக்கு எல்லா கொள்கை உடையவர்களும் ஒரே கொள்கை உடையவர்கள் அல்ல, எல்லாரும் அவரவருக்குன்னு கொள்கை இருக்குது. எல்லா கொள்கை உடையதும் ஒன்றிய. இதுக்கு உதாரணம் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய ராஜாஜி கூட்டணி. ராஜாஜிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. அவர் உருவாக்கிய கூட்டணி உருவாக்கியது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி கட்டினாங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு சூழ்நிலை இந்த கூட்டணி உருவாயிருக்கிறதே தவிர கொள்கை ரீதியாக ஒன்றுபட்ட கூட்டணி கிடையாது. என்றைக்கு வேணாலும் இருக்கலாம், சேரலாம், அது இல்லை. இந்த முறை இந்த கூட்டணி சரியான கூட்டணி. ஒரு தீய ஆட்சியை இறக்குவதற்கு ஒரு அற்புதமான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு உண்மையான. இந்த கேள்வி கேட்குறையா, போட்டி யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2 பேருக்கும் தான். நடுவில் வேற யாராவது வந்தா அதை வந்துட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போக முடியுமாயா? அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் ஒரு உட்கட்டமைப்புள்ள கட்சி 2 தான்.
மக்கள் கொள்கையுடைய கட்சி 2 தான். மற்ற கட்சிகள் எத்தனையோ உருவாகும். தீவிர கட்சிகள் இருக்கலாம். சில கட்சி ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு மொழி உணர்வோ, இன உணர்வோ, சமுதாய உணர்வோ, ஜாதி உணர்வோ அப்படி தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மட்டும்தான், அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் இன்றைக்கு சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக சில கொள்கைகளை வைத்துட்டு நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முக்கியமான கொள்கை திமுகவை எதுக்கணுன்ற கொள்கை. புரட்சி எம்ஜிஆர் கொண்டு வந்தது, வேற காரணமே கிடையாது. ஏன் திமுக இருக்குன்னா அது ஊழல் கட்சி, பல்வேறு தவறுகளுக்கு வன்முறை கட்சி. ஆகவே அதை எதுக்கணுன்ற எண்ணத்தில் நாங்கள் போட்டியிருக்கோம். இந்த 2 மக்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி. ஏன்னா இருமொழி கொள்கை என்பது எங்கள் 2 பேர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மற்றவங்கெல்லாம் கடமைக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது போன்ற ஒரு தீர்மானங்கள் எந்த கூட்டணி சேர்ந்தாலும் எங்களுக்கு சில கொள்கை இருக்குது. அதனால எந்த வகையில் போனாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இது தவிர வேறு எந்த கட்சிகளும் களத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. களத்தில் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி நான் முதலே சொன்னோமா, என்ன அவரை பற்றி சொல்லுவேன். நான் பெரும்பாலும் அவரை பற்றி விமர்சனம் செய்வதில், ஏன்னா களத்தில் இருந்தால் தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். அவங்க களத்தில் இல்லை. ஆனாலும் கூட அவர் இன்னும் கொள்கை ரீதியாக இன்னும் அறிவிக்கவே இல்லை. சரி, அவர் ஒரு சர்க்கார், அவர் படத்தை வச்சு தான் ரசிகர்கள் வர்றாங்க. சர்க்கார்னு ஒரு திரைப்படம் எடுத்தார். சரி, அந்த திரைப்படத்தில் மடிக்கணினியை போட்டு உடைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நலத்திட்ட மாணவர்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறாரு. அந்த மடிக்கணினி உடைச்சதுக்கு அவர் கொள்கைக்கும் முரண்பாடு, எவ்வளோ முரண்பாடு இருக்குது. ஆகவே இந்த மடிக்கணினி உடைக்கிற நலத்திட்டங்களை வழங்கக்கூடாது என்ற கொள்கையை முதல்ல சொல்லிட்டு இன்றைக்கி திடீர்னு அவர் போய் எல்லா மாணவர்கள்லாம் கூப்பிட்டு பரிசு பொருளுக்கு போட்டு வாழ்த்து செல்கிறாருன்னா அவருடைய கொள்கையில் முரண்பாடு இருக்கிறது. கொள்கையே இல்லை, இந்த நலத்திட்டன்ற கொள்கையிலேயே முரண்பாடு இருக்குது. ஏன்னா பொது அரசியலில் இருக்கவங்க, பொது வாழ்வில் இருக்கவங்க மக்களுக்கு நன்மை செய்ய நினைப்பாங்க. அதுலேயே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொது வாழ்வில் ஒரு முன்னணிக்கு வருவது வாய்ப்பே இல்லை. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி எம்எல்ஏவா மக்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கய்யா? திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சட்டமன்ற உறுப்பு நிதியை முறையாக பயன்படுத்தியிருக்கிறேன். சொல்லப்போனால் 200க்கும் மேற்பட்ட தார் சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. RO சிஸ்டம் 20க்கும் மேற்பட்ட RO சிஸ்டம் குடிநீர்ப்பதுக்காக முக்கியமானது போட்டிருக்கோம். இது தவிர பஸ் நிறுத்தம் அங்கங்கே மக்களுக்கு வேண்டி செஞ்சுருக்கோம். முக்கியமாக இங்கே இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும், அரசு பள்ளிகளுக்கு அத்தனைக்குமே சேர், பெஞ்சு இது வாங்கி போட்டிருக்கோம். அதோடு மட்டும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸும் அரசாங்கம் கொண்டு வருவதற்கு முன்பே பல்வேறு இடங்களில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸும் பண்ணிட்டோம். இது தவிர சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கைக்காக, பொதுவான கோரிக்கைகளுக்காக நான் பல முறை வாதாடி இருக்கேன். உதாரணமாக காசி விஸ்வநாதருக்கு ரோப் கார் கொண்டு வர வேண்டும், ரோப் கார் சிஸ்டம் கொண்டு வரணும். பாதாள சக்கர திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும். திருமங்கலம் பிரதான கால்வாயிலிருந்து இங்கே இருக்கிற கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும். 4 வழிச்சாலைகள் மிகச்சிறப்பாக போட வேண்டும். இந்த பல்வேறு பூங்காக்கள், இது உதாரணமாக ஒரு மதிப்பிற்கு உதயநிதி மினி கிரவுண்டு கொண்டான்னு சொன்னார். அதுக்காக நான் தான் முதல்ல எடுத்து சொன்னேன். ஓராண்டையும் கூட நீங்கள் இது வரைக்கும் ஒன்று கூட ஒதுக்கு. அன்றைக்கி இரவே 10 ஜியோ போட்டாங்க, ஆனால் எங்கள் தொகுதிக்கு போடலை. அது திருப்பி சொன்னேன். என்ன ஒரு மினி ஸ்டேடியம் கொண்டாடணும், விளையாட்டாக இருக்கணும். ஏன்னா வடக்கு பகுதி தான் இருக்குது, இங்கே தென்பகுதியில் இல்லை. அது மாதிரி தென்பகுதியில் ஒரு நீச்சல் குளம் கொண்டாடணும். இந்த மாதிரி திருமணங்களையும் அரசாங்கம் அதிக நிதி ஒதுக்கிடுவது அரசாங்கம் தான் பண்ண முடியும். அதுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வச்சோம். ஒரு அரசு கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னோம். எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, அது தவிர மாணவர்களுக்கு இங்கே அரசு கல்லூரி இடம் கொடுக்க, போதிய இடங்களை அளிக்க வேண்டும். என்ன அதுக்கான அரசு கல்லூரி இருந்தால் இதுக்கான பதில்களே அவர்கள் வினயமாக சொன்னாங்களே தவிர நடைமுறைப்படுத்துவதை தவறிவிட்டார்கள். முதலமைச்சருக்கான பல்வேறு திட்டங்கள் கேட்டாங்க, மாவட்ட ஆட்சியரில் கொடுத்தோம். அது அதிகமாக நிறைவேற்றப்படாத கட்டங்கள்னா இனிமேல் வருகிற போது ஆளுங்கட்சியாக வருகிற வாய்ப்பு வரும்போது நிச்சயம் அதை நிறைவேற்ற உறுதியை மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் பல்வேறு மக்களுக்கு என்ன எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் பல முறை வெளியே சொல்லாட்டி கூட அது என்னுடைய தொகுதியில் வருகிறது என்ற காரணத்தால் மத்திய அமைச்சரவைக்கு அடிக்கடி கடிதம் எழுதி அது ஒரு கொடையின் ஒரு நிர்வாகத்தில் வரணும். ஏன்னா ஏற்கனவே என்னாச்சுன்னா பல பேர் நிர்வாகம் பண்ணாங்க, அதனால ரொம்ப தாமதம் ஆச்சு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுங்கன்னு சொன்னோம், அப்புறமே தான் டைரக்டர் போட்டாங்க. அது என்னுடைய கடிதத்தின் மூலம் தான் அதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டது. என்ன அவங்க பண்ணியிருப்பாங்க, அது ஒரு கருவியாக இருந்துச்சு. இப்போ தான் அது விரைவாக இன்றைக்கி பில்டிங்ஸ் கட்டப்பட்டு எல்லாம் போட்டு எய்ம்ஸ் மருத்துவம்னு தமிழகத்துக்கு ஒரு பேர் வர மாதிரி, எங்கள் தொகுதிக்கு பேர் வர மாதிரி முடிகிற தருவாயில் வந்திருக்குது. 40% முடிஞ்சிச்சு, இன்னும் 45-50% முடியணும். இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையில் நிறைவேறி இருக்குது. எனக்கு ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ இவ்வளோ தூரம் வாதாடி போராடி சில விஷயங்களை பெற்றிருக்கிறேன். தீயணைப்பு நிலையத்தை திருப்பன்றதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மக்களுடைய தேவைக்கு. நான் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதைத்தான் சொன்னேன். அந்த மாதிரி பல்வேறு வகையில் கொண்டாந்து திருப்பூன்றத்துக்கு சேர்ந்த சஷ்டி மண்டபம், லட்சுமி திருத்தம், சரவண பொய் வீலெல்லாம் கொண்டு வர வேண்டுகோள் விடுத்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டே இருக்குது. இன்னும் மீண்டும் வாதாடி போராடி தான் பெற வேண்டியிருக்கு. இயற்கை அது வரலை, நாங்கள் சொன்னால் தான் வருது. அதுக்கான முயற்சி எடுத்து நல்லா செஞ்சு சிறப்பு. உதயநிதி மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒற்றை செங்கலை காமித்தார், ஒரு கல்லை கூட எடுத்து வைக்கல. இப்போ அந்த பில்டிங் வானலாக உயர்ந்திருக்கிறது. அது பல்வேறு வகையான செங்கல் மட்டும் இல்லாமல் பல்வேறு பொருள்கள் இப்போ இருக்குது. அதில்
ஏன்னா இரும்பு பல்வேறு உருவங்கள் அந்த வகைகிறாங்களே சில கிரானைட்லேயே உருவாகிட்டு இருக்குது பாதி சிறப்பு சார். என்ன, அதனால அந்த மாதிரி மிகச்சிறப்பான இப்போ கட்டுமான பொருட்களை வைத்துக்கொண்டு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே அது அவர் காண்பித்த செங்கல் பயனற்று போய்விட்டது, அவருடைய வாதம் பயனற்று போய்விட்டது. அம்மா கூட நீங்க இருந்திருக்கீங்க, மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாவை பத்தி சில வார்த்தைகள். அம்மா என்பது அன்பு மட்டும் இல்லை, நிர்வாகத்தில் மிகச்சிறந்தவராக இருந்தார். எங்கள் மீது அன்பு காட்டுவதோட கோபத்தோடு சில நேரம் அன்பு காட்டுவார். அவற்றிருக்க சிறப்பு என்னன்னு கேட்டால் அவருடைய அரவணைத்துக் கொள்கிற பண்பும் அவருக்கு. முதல்ல ஏதாவது சின்ன நிகழ்ச்சி இருந்தால் அது சிறப்பாக நடத்தணும், யார் சிறப்பாக நடத்துவார்கள் என்பதை அடையாளம் கண்டு கொள்வார். எனக்கு தெரிந்தவரை எந்த இது நடைமுறைப்படுத்தினாலும் இவர் சிறப்பாக செய்வார் செய்ய மாட்டார் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டு பணி செய்வதற்கு உத்தரவிடுவார். அப்படிப்பட்ட உண்மையான ஒவ்வொருடைய மனநிலையை முகத்தை பார்த்தே கண்டுபிடித்து விடுவார். செயல்திறமை அவளுடைய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர். அந்த ஆற்றலாளர் பல்வேறு வகையில் பன்முகத்தன்மையை சொல்லுவாங்க. அந்த பன்முகத்தன்மையோடு நம்மை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அற்புதமான அம்மையார் அவங்களை யாராலையும் மறக்க முடியாது, எங்களால் முழுக்க முடியாது. எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தவர். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் 80ஆம் ஆண்டு நின்றேன். முதல்ல வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் 12 ஆண்டு கழித்து 92ஆம் ஆண்டு எனக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் கொடுத்தார். ஆக அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் மேயர் ஆகுவதற்கு இவர் தான் தகுதி படைத்தவர் என்று அடையாளம் கண்டுபிடித்தார். இப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிற மிக வல்லமை படைத்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் எங்களால் மறக்க முடியாத ஒரு சரித்திரம் அவர். அந்த சரித்திரம் இந்த வரலாற்றிலே இன்றைக்கும் நிற்கிறது, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நிற்கும். மகிழ்ச்சியான அவர் அம்மா என்று அழைப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பு. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரட்டும். உங்களது சேவை இந்த திருப்பரங்குன்ற தொகுதி மக்களுக்கு தேவை. தொடர்ந்து பேசுவோம். நன்றிம்மா, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பேட்டி எனக்கு மிக அனுபவத்தையும் சில இதையும் கொடுத்துருக்கிறது. நன்றியும் கொடுத்துருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.